வணக்கம். நேற்று கொடுத்த அசைன்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எழுதக்கூடாது, எழுதுனா என்ன மீனிங் வரும்ன்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் ஏஎம் 8 AM போட்டிருக்க கொடுத்தேன் நான். நீங்கள் கொஸ்டின் மார்க் போடுறீங்க, பரவாயில்ல விடுங்க, தெரியாமல் கொஸ்டின் மார்க் போட்டீங்க. இட் இஸ் ஸ்டேட்மெண்ட், இட் ஷுட் நாட் பி ஃபிக்ஸ்டு வித் கொஸ்டின் மார்க். ஓகேவா? நான் காலை உணவு 8 மணிக்கு சாப்பிடுவேன்னு இருக்கீங்க. சாப்பிடுவேன்னு சொன்னால் என்ன மீனிங்னா, ஐ இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. இதுதான் நினச்சிக்கிட்டீங்க நீங்கள், இல்லையா? இல்லை, ஐ வுட். நீங்கள் வுட் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட். சாப்பிடுவேன்றது பழக்கத்தை குறிக்குது, வழக்கத்தை குறிக்கல. வழக்கத்தை குறிக்கிறதுக்கு ப்ரெசனன்ஸும், பழக்கத்தை குறிக்கிறதுக்கு வுட்டை யூஸ் பண்ணணும். சின்ன டிஃப்ரென்ஸு, ஆனால் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஆனால் இது வழக்கம், அது பழக்கம். இது நேற்று நான் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது, ஆனால் இது புரிஞ்சுங்க. வழக்கமானது எப்பவுமே நடக்கிற விஷயம். அது பழக்கன்றது என்னுடைய பழக்கத்தை குறிக்குது. என்னுடைய பழக்கத்தை குறிக்கும் போது என்னை பற்றி பேசும்போது வுட் யூஸ் பண்ண, ஏன்னா மோடல் ஆக்சிலரி வுட்ன்றது, புரியுங்களா? என்னை பற்றி பேசும்போது வுட்டு, வழக்கத்தை பற்றி பேசும்போது ப்ரெசனன்ஸ். ரெண்டும் ஒரே மீனிங் தான். அப்போதான் மீனிங்னா என்னது, ஒரே யூசேஜ் கிடையாது, மீனிங் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே டென்ஸ் தான். ரெண்டுமே வழக்கமாக நடக்கிற விஷயம், ரெண்டுமே ரொட்டீனாக நடக்கிற விஷயம், புரியுங்களா? பழக்கமாக இருந்தாலும் ரொட்டீனாக நடக்கும், வழக்கமாக இருந்தாலும் ரொட்டீனாக நடக்கும். இது யாரோ விசஸ் சார் குழப்புற மாதிரி இல்லை. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஐ டூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM போட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஐ டூ ஈட்னு சொன்னால் நான் சாப்பிடவே செய்வேன், சாப்பிடுவேன். அது அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது தான். டாக்டர் கேட்குறாரு, என்னங்க சிகரெட் பிடிக்கிறீங்களா? இல்லை சார். இல்லைங்க சிகரெட் பிடிக்கிறீங்க பொழுது? இல்லை சார். இல்லைங்க கேள்விப்பட்டேன் சார், நான் சிகரெட் பிடிக்கிறதில்ல சார். மூணாவது கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான். நீ எடுத்தியா? இல்லை. ஏமா அதை எடுத்தியாப்பா? இல்லைப்பா. ஆமா, இங்கே வச்சு எடுத்தியா? யோ, நான் இல்லைன்னு சொல்கிறேன், நான் எடுக்கலையா அதை? மூணாவது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரியா நேரத்தில் தான் இதை ஐ டூ ஈட் சொல்லணும், ஐ டூ நாட் ஈட் அப்படி சொல்லணும். நெகட்டிவ்ல வரும்போது ஐ டூ நாட், ஐ டூ ஈட். ஆமாங்க, நான் 8 மணிக்கு சாப்பிட்றேங்க. திருப்பி அதே கேட்டுறீங்க. 8 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்றேன். காலைல சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன் சார். காலைல சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன். காலைல சாப்பிட்றீங்களா? சார் காலைல சாப்பிட்றேன் சார். நான் இந்த மூணாவது சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் ஐ டூ ஈட். ஸோ இது கிராமட்டிக்கல் யூசேஜ், அது ஒன்று தான். ஆனால் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால இந்த சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு ஈட்டை டூ ப்ளஸ் ஈட் பிரிக்கிறோம். ஐ வந்தால் டூ அணுன்றது ரூல், உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் காலை 8 மணிக்கு சாப்பிடுவேன்னு இருக்கீங்க. சாப்பிடுகிறேன். இந்த மேலே போன வாக்கியமும் இந்த வாக்கியமும் சாப்பிடுவேன் வரக்கூடாது, சாப்பிடுகிறேன். சாப்பிடுவேன் வந்தா ஐ வுட் ஈட்னு வந்துடும். இங்கே ஐ டூ ஈட் வராது, ஐ வுட் ஈட். புரியுங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஐ வுட் ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. மை பிரேக்ஃபாஸ்ட் தான் போடணும். ஆக்சுவலாக மை பிரேக்ஃபாஸ்ட்டு, மை லஞ்சு, மை டின்னர், இந்த மாதிரி வரும்போது வழக்கமாக ஒரு 3 நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க இல்லையா? இதெல்லாம் சொல்லும்போது காலையில் காஃபி சாப்பிட்றீங்க, ஈவினிங்கில் டீ சாப்பிட்றீங்க. 3 வேளை, காலையில், மதியம், நைட்டு. இந்த 5 வேலையை பற்றி சாப்பிட்ற விஷயங்களை பற்றி பேசும்போது, ரெகுலராக சாப்பிட்ற விஷயங்களை பற்றி பேசும்போது மை யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் மை காஃபின்னு சொன்னால் காலையில் நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஐ ஹேட் மை டீன்னு சொன்னால் அது ருட்டீனாக எந்த டைமில் சாப்பிட்றீங்க. ஒரு நாளைக்கு 10 டீ சாப்பிட்டா ஐ மை டீன்னு சொல்லக்கூடாது. ஐ ஹேட் டீ தான். காலையில் சாப்பிட்ற காஃபிக்கு ஐ ஹேட் மை காஃபி, ஈவினிங்கில் சாப்பிட்ற டீக்கு ஐ ஹேட் மை டீ. ஐ ஹேட் மை டீன்னு சொன்னால் நீங்கள் ஈவினிங்கில் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஈவினிங்கில் சாப்பிட்ட டீயை குறிப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஐ ஹேட் மை லஞ்ச், ஐ ஹேட் மை டின்னர், ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கெல்லாம் மை சேர்க்கணும் ஐன்னு சொல்லும்போது. ஓகேங்களா? மற்றவங்களை சுற்றி சொல்லும்போது ஹேட் இஸ் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் சொன்னாலே போதும். ஓகேங்களா? கல்யாண மண்டபத்தில் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது ஐ ஹேட் மை லஞ்ச்னு சொல்லக்கூடாது, ஐ ஹேட் டின்னர், அவ்வளோதான். அங்கே மை டின்னர்லாம் சொல்லக்கூடாது. வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற விஷயங்களை பற்றி பேசும்போது வழக்கமாக என்னென்ன எப்பப்போ சாப்பிடுவீங்க அதெல்லாம் சொல்லும்போது மை. நான் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது ஐ ஹேட் மை கோவான்னு சொல்லக்கூடாது, ஐ ஹேட் ஏ கோவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே மை சேர்க்கக்கூடாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி மை போடுறோன்றது. அடுத்தது டூ ஐ ஈட் என்ன இருக்கீங்க?
டு ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM? இது கொஸ்டின் மார்க் போடுறது கரெக்ட். நான் காலை உணவு 8 மணிக்கு சாப்பிடுவேனா? திருப்பி அதே சாப்பிடுவேனா? அந்த பழக்கத்தை தான் நீங்க மீன் பண்ணீங்க தவிர வழக்கத்தை மீன் பண்ணலைங்க. ஸோ இங்க என்ன வரணும்? சாப்பிடுகிறேனா? நான் காலை உணவு 8 மணிக்கு சாப்பிடுகிறேனா? நான் காலைல 8 மணிக்கு சாப்பிட்றேனா? அந்த கேள்வி தான் அது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது வென் டு ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? என்ன அர்த்தம்? நான் எப்பொழுது காலை உணவு சாப்பிடுவேன்? நான் எப்பொழுது காலை உணவு சாப்பிடுகிறேன்? சாப்பிடுவேன் வரக்கூடாது. சாப்பிடுவேன் வந்தா அங்க டூக்கு பதிலா வுட் வரணும். அது வுட்டை பத்தி நம்ம பார்க்கும்போது டீட்டெயிலா தெரிஞ்சுப்போம். ஆனா நீங்க இப்ப ஃபாலோ பண்ண வேண்டியது, இப்ப கிராஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கிரேன், சாப்பிடுகிறேன், போகிறேன், வருகிறேன். அதை பத்தி மட்டும் மைண்ட்ல கிராஸ் பண்ணீங்க. பிரசன்ஸ்ல பேசும்போது ரெகுலரா, ருட்டீனா, ஹேபிச்சுவல், ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், we use only kiren in Tamil suffix. ஓகேவா? நெக்ஸ்ட், ஐ டோன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. திருப்பி கொஸ்டின் மார்க் வந்துருக்குது. ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஸ்டின் மார்க் வரணுமா? யோசிச்சு பாருங்க. ஐ டோன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. நான் 8 மணிக்கு காலை உணவு சாப்பிட மாட்டேன் வந்தா எய்தர் wouldn't or won't வந்துடும். ஒன்று wouldn't வரணும், இல்லை won't வந்துடும். மோஸ்ட்லி wouldn't தான் வரணும். நீங்க ரெகுலரா நடக்கிற விஷயங்களை பத்தி பேசும்போது wouldn't தான் யூஸ் பண்ணீங்க. நாளைக்கோ இல்லை இனிமேலோ அப்படின்னு சொல்லும்போது won't யூஸ் பண்ணீங்க. ஸோ இங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு வரக்கூடாது, சாப்பிடுகிறதில்லை. சார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஐ ஷாண்ட்னு தான் சார் வரணும் அப்படின்னு கூட ஒரு மாணவர் கேட்டார். ஷாண்ட்ன்றதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற யூசேஜ் இல்லை. ஐ ஷான் கோ அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. ஐ ஒன் கோன்னு தான் சொல்லணும். நம்ம ஐ ஷான் கோன்னு சொல்கிறது கிராமட்டிக்கலி கரெக்டு, ரிட்டன் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஐ ஷான் கோன்றது வந்து வெரி ஃபார்மல். அதெல்லாம் வந்து ஐ ஷான் கோ அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணுங்க. புரியாது, மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி பேசினாதான் அது லாங்குவேஜ். அது புரியாது, மற்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரியே பேசணும். அது கரெக்டுங்களா? ஓகேங்களா? ஸோ ஐ வுடன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM சொன்னால் நான் காலைல 8 மணிக்கு சாப்பிட மாட்டேங்க, 9 மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ வுடன்ட் ஈட் சொல்லுவோம். ஐ வுடன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. சரிங்களா? ஐ ஷாண்ட் ஈட்னா சாப்பிட மாட்டேன், நாளைக்கு மறுநாளா அப்படிலாம் கிடையாது, எப்பவுமே அர்த்தமாயிடும். ஐ ஓன்ட்னா என்னுடைய அஷூரன்ஸை, என்னுடைய ப்ராமிஸ் குறிக்கிறது. ஐ ப்ராமிஸ் தட் ஐ ஓன்ட் ஈட், ஐ ப்ராமிஸ் தட் ஐ ஓன்ட் ஹாவ் லிக்கர். இதெல்லாம் வந்து உறுதியாக சொல்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது ஐ ஓன்ட், சரிங்களா, செய்யவே மாட்டேன் அப்படின்றது. ஷாண்ட்ன்றது வந்து அதில் உறுதியை பற்றிலாம் கிடையாது, காலத்தை பற்றி தான் குறிக்குது. நான் போக மாட்டேன், நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் நேராக வந்து ஆஃபீஸ் தான் போய்டுவேன் நான். ஸோ வந்து அது காலத்தை மட்டும் தான் குறிப்பிடும். புரியுங்களா? ஸோ சாப்பிடுகிறது இல்லை அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் ஈட். ஓகேங்களா? ஐ டோன்ட் ஈட்னா நான் சாப்பிடுகிறது இல்லை. ஐ ஷாண்ட் ஈட்னா சாப்பிட மாட்டேன். ஐ ஓன்ட் ஈட்னா நான் சாப்பிடவே மாட்டேன். ஐ வுடன்ட் ஈட்னா நான் சாப்பிடுவதில்லை. சாப்பிடுவதில்லை, சாப்பிடுகிறதில்லை இல்லை, சாப்பிடுவதில்லை. சாப்பிடுகிறதில்லை வேற, சாப்பிடுவதில்லை வேற. ஓகேங்களா? ரைட்.